அவனுக்கும் அவங்க அம்மாக்கும் ஊரை விட்டு போறது ராத்திரி தான். ராம், நான் யாருன்னு தெரியுதா? ஜானு. எப்படி இருக்க ராம்? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் நினைச்சு கூட பார்க்கல நாம இந்த மாதிரி மீட் பண்ணுவோன்னு. டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சுல. நீ அடையாளமே தெரியல. லாஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ உனக்கு மீச தாடி கூட இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க ராம்? ஃபோட்டோகிராஃபர், ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். என்னடா ஆச்சு உனக்கு? பேசி கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா தூக்கிட்டு வர மாதிரி வச்சுட்ட. தண்ணி எடுத்து குடி. தேங்க்ஸ். எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா? இப்படி பண்ணிட்டியேடா. இல்ல, அது வந்து தடுக்கி விழுந்துட்டேன். ஏதாவது பேசினானா இல்ல எப்பவும் போல பாத்துக்கிட்டே? சாரி. இதுக்காக தான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. அட்லீஸ்ட் எப்படி இருக்கானாவது கேட்டியா? சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டு. அவளுக்கு கல்யாணமாயி ஒரு குழந்தை இருக்கு. தெரியுமா உனக்கு? நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எங்களை விட நீ சாப்பிட்டியா? நான் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஓ, ஏய், சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட இடத்துல ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. அப்புறம் எப்படி டைஜஸ்ட் ஆகும்? கொஞ்ச தூரம் போய் நடப்போ. ஹலோ, இப்போதான் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தியா? அப்படியே நேரா வீட்டுக்கு போய் படுத்து தூங்குடா ராஜா. என்ன பண்ற நீ? இங்க பாரு, இதெல்லாம் நல்லா சொல்லிட்டேன். அனியாரே, இது என்ன நீ எனக்கு கொடுக்கற லஞ்சமா? நாத்தனாரே, சாப்பிட்டதும் அதே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்க கூடாது. மெதுவா 2 ரவுண்ட் போயிட்டு வாங்க பாப்போம். போங்க. நீ சாப்பிட்டியா? இல்ல. ஃபோன். நீயும் இன்னும் சாப்பிடல ராம்? டேய் முரளி, ஸ்கூல்ல கட்டான கனெக்ஷனை நாம ஜாயின் பண்ணி விட்டுட்டோமோன்னு தோணுதுடா. எனக்கும் அப்படிதான் தோணுது.
தப்பா எதுவும் நடக்காதுல்ல. நான் அதை பற்றி எதுவும் யோசிக்கவே இல்லை. அப்புறம் இவங்கக்குள்ள ஏதாவது ஒன்று நடந்து சிங்கப்பூரில் இருக்க இவ புருஷனுக்கு அது தெரிஞ்சு இது எல்லாத்தையும் நீதானடா ஆர்கனைஸ் பண்ணேன்னு என்னை தேடி வந்து பட்டாசு வெடிச்சிட்டான்னா அதுதான் எனக்கு தீபாவளியே. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் நான் வெடிக்கவே முடியாது. ச்சீ, சும்மா இரு. நீ வேற. எங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க நினைச்சதை விட அதிகமாவே 99 ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அரேஞ்ச் பண்ண இந்த 99 ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து வந்து நம்ம எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்த நம்ம பாசமான ஜானு தயவு செஞ்சு ஸ்டேஜுக்கு வந்து 4 வார்த்தை பேசணும்னு கேட்டுக்கிறேன். ஜானு ப்ளீஸ் வெல்கம் ஆன் டு த ஸ்டேஜ். மலைநாடு காவிய குயில, சிங்கப்பூர்ல இருந்து வந்த மயில, உன்னோட பாட்டை கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நீ ஒரு பாட்டை இங்க பாடி ஆகணும். தேங்க்ஸ் ஜானு. ஐம் so happy. பாதி வயசு கம்மியான மாதிரி இருக்கு. எல்லாமே மாறி இருக்கும். எல்லாரும் மாறி இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா எதுவுமே மாறல. எனக்கு மறுபடியும் ப்ளூ அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு தோணுது. தேங்க்யூ. ஜானு பாட்டு பாடிதான் ஆகணும். இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ பாட்டு பாடிதான் ஆகணும். நாங்க அதை கேட்டுதான் ஆகணும். முரளி 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 வெண்ணிலவே சாங் பாட சொல்றா. இப்போவா? டேய் இப்பரா சொல்லுவேன். பாட சொல்றா, பாடுவாடா. இரு. கண்ணாளனே, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களே பறித்துக் கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ. கண்ணாளனே. கலக்கிட்டால. ஏய்